ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள ஒரு முக்கிய செய்தி. இரும்பு கரம் கொண்டு குற்றங்களை அடக்கும் போர்வையில் காவல்துறையின் அத்துமீறல்களும் லாக்அப் மரணங்களும் தான் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை சென்னை புழல் மத்திய சிறையில் 304 கைதிகளுக்கு எலும்பு முறிவு காயங்கள் ஏற்பட்டதற்கு வழுக்கும் கழிப்பறைகளே காரணம் என திமுக அரசால் சாக்கு சொல்லப்பட்டது. 2022ஆம் ஆண்டு உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் 5 குற்றவாளிகளின் பற்களை உடைத்து அத்துமீறலில் ஈடுபட்ட போது திமுக அரசு கண்மூடி வாய்ப்பொத்தி இருந்தது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மொத்தம் 109 லாக்அப் மரண வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இது 70%க்கும் அதிகமாகும். காவல்துறையின் வன்முறையால் காவல் நிலையத்தில் வைத்தே சென்ற 2022ஆம் ஆண்டு சென்னையில் 25 வயது இளைஞர் ஒருவரும், திருவண்ணாமலையில் 47 வயதுடைய ஒருவரும், 2023ஆம் ஆண்டு பட்டியலின இளைஞரும் படுகொலை செய்யப்பட்டனர். ஒருபுறம் காவல்துறையின் அத்துமீறல் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. மறுபுறம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம், பாலியல் வன்கொடுமை, கொலை மற்றும் ஜாதிய வன்முறை என குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க காரணம் காவல்துறையை திமுக தனது சொந்த ஏவல் வேலைகளுக்கு பயன்படுத்துவதுதான் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் இனியாவது அத்துமீறல்களை அடக்கி சட்டம் ஒழுங்கை சீர் செய்வாரா என்பதே மக்களிடம் எஞ்சியிருக்கும் எதிர்பார்ப்பாகும். அமைதி பூங்கா தமிழகம் என முழங்குவதில் மட்டும் ஆர்வம் காட்டும் திமுக அரசு முதலில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முனைய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.